அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாட்டுமாக. கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஃபமர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு 30 நோன்பும் 30 தராவியாவும் தந்து சிறப்பான ஒரு ரமலானாக வருடமாக 2026 வருடத்தினுடைய நோன்பு ரொம்பவும் விசேஷமாக நல்ல ஆரோக்கியமான நல்ல எல்லா நோன்பும் அழகான முறையிலே பிடித்து நாம் எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சௌபாக்கியம் அல்லாஹ் வழங்குகிறானே, அவனுக்கு எல்லா போலும் குறித்தானதாக. நாம் நோன்பு வைக்கின்ற ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தால் அதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து நம்முடைய எல்லா அமலும் தராவியா, தான தர்மம், ஜக்காத்து, நம்முடைய அனைத்து இபாதாத்துகள், பரவ தொழுகை, சுன்னத் தொழுகை போன்ற எல்லா நற்காரியங்களும் சாலிகான அமலாக அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. இந்த ரமலான் அடைந்தது போன்று அதிகமான ரமலான் தீர்காயசனால நல்ல நீளமான ஆயுதந்து அதிகமான ரமலான் அடையக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்குவானாக. நேற்று கதிராவு அடையக்கூடிய சிறப்பை அல்லாஹ் வழங்குவானாக. ஈத்திகாப்பு இருந்தோம், அதெல்லாம் நன்மையாக நமக்கு தந்து அல்லாஹ் தெரிவு செய்வானாக. நரக நெருப்பு இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு செய்வானாக. ரஹ்மத்தான 10 ரஹ்மத் நமக்கு தருவானாக. மஃபிரத்தான 10 பாவங்களை மன்னித்து நம்மளை அல்லாஹ் பொருந்திக்க செய்வானாக. நம்முடைய அனைத்து துவாவும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹுவே எல்லோருடைய துவாக்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதட்டத்திலிருந்து அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பு செய்வானாக. ஒரு சீக்கிரமாக ஒரு உடன்படிக்கை வந்து சமாதானமான முறையிலே அந்த போரில் இருந்தெல்லாம் அல்லாஹ் எல்லோரும் பாதுகாப்பு செய்வானாக. உம்ராவுக்கு சென்றவர்களுக்கெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடனே ஹஜ் செய்த கூலி அவங்களுக்கு அல்லாஹ் வழங்குவாங்க. அது மாதிரி அவங்க எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய வீட்டில் அழைத்தான், அது மாதிரி அல்லாஹ் பொறுப்படுத்தி அவங்கவுங்க தாய்நாட்டுக்கு அழகான பாதுகாப்பான முறையிலே ஃப்ளைட் எல்லாம் கிடைத்து வந்து இறங்குவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்று உதவி செய்வானாக. ஏராளமான உம்ரா செஞ்ச நண்பர்கள்லாம் போன் செய்து துவா செய்ய சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அவங்க அழகான பாதுகாப்பான முறையில் தாய்நாட்டுக்கு திரும்புவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்று உதவி செய்வானாக. அதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். நாளைக்கு பெருநாள் தினமாக இருக்கிறது. ஜும்மாவுடைய நாள், ஹஜ்ஜுல் ஃபுக்ராய் வல் மசாக்கின். இது ஒரு ஹஜ்ஜுடைய நாள், பெருநாளுடைய நாள். நாளைக்கு ஒரு பெருநாள் நாள், ஈது ஃபித்ருடைய நாள். சிறப்பான ஒரு நிலத்தில் நம்மளாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கடைசி முடிவு அல்லாஹ் நம்ம முடிவை நல்ல முடிவாக ஆக்கணும். இந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள், பெருநாளுடைய நாள். ஏன்னு சொன்னால் அந்த ஷைத்தான இதாஜாக ரமலான் பூத்தி அபுவாபு ஜனம் ஹதீஸ் படித்ததில் ஒலிக்க தும்மின நாள், ஷைத்தான் எல்லாம் நரகத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா அடைக்கப்பட்டு ஷைத்தான விலங்கிடப்பட்டு அவனை அந்த கடலில் வீசப்படுகிறான் என்று நம்மெல்லாம் படித்தோம் நோம்பில். ஆனால் அந்த ஷைத்தான் எல்லாம் அப்படியே நம்மள்கிட்ட அதிகமாக வந்து என்ன செய்யறான், ஷைத்தான் நம்ம ஈமானுக்கு எடுத்து பாவத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய தினமாக இருக்குது. நோம்பு முடிஞ்சதே அவன் அந்த வேகத்தோடு அப்படியே திரும்பி நம்மளை அப்படியே நம்முடைய 30 நாள் நோன்பு வச்சு தராவியதோட ஈத்திகாஃப் இருந்த ஏத்துக்கதரெல்லாம் அடைந்து அப்படியே ஒன்றுமில்லாம ஆக்கிடுவோம். அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். கடைசி வரும் பாருங்கள், எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருடைய அனைத்து இபாதாத்துகளும் அல்லாஹ் கபூல் செய்து தக்குவாவான வாழ்க்கை தருவாயா. நோன்புக்கு பிறகு நோம்பை போன்ற தக்குவாவான வாழ்க்கை ஷைத்தான் வந்து இச்சையிலிருந்து, மன இச்சையிலிருந்தெல்லாம் நம்மளை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு செய்வானா. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அலீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أبو أيوب الأنصاري رضي الله تعالى عنه من قام
மன் சாம ரமலான சும்ம அத்துபாகு சித்தன் சவாரி கான சியாமி தஹிர் அவ் கமாக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவாஹு முஸ்லிம். வல்லவனை போற்றியவர் கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ் 30வது நோன்பு ஜும்மாவுடைய நாள் ஒரு சிறப்புமிக்க விடை வரக்கூடிய ஒரு ஜும்மாவாக, ரமலான் மாதம் அழகான ஒரு ஜும்மாவுடைய நாள். ரமலானே ஒரு சிறப்புக்குரிய நாள், அதுவும் ரமலானில் ஜும்மா நாள் அதனுடைய சிறப்புக்குரிய நாள். அதுலேயும் கடைசி ஒரு ஜும்மா நாள் அல்லாஹ் தஆலா தந்தானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து உலகத்தில் உள்ள படைப்பினங்கள்லாம் அழுகக்கூடிய ஒரு நேரத்தில் என்று சொன்னால் புனிதமான அடியாறு கிடைத்த அந்த ரமலான், இனி நமக்கு ரமலான், நமக்கு இனி அடுத்த வருஷம் யாருக்கு என்ன சொல்ல முடியாது. கடைசி ரமலானாக இருக்கக்கூடும், கடைசி ரமலானாக கூட இருக்கக்கூடும். எனவே அந்த தராவியா தொழுகை, இஃப்தாருடைய நன்மை, சஹருடைய நன்மை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அந்த ஃபரதான தொழுகை தொழுதா 70 ஃபரதுடைய நன்மை, சுன்னத்துக்கு ஒரு ஃபரதுடைய நன்மை, அது மாதிரி நம்ம திக்ர் செய்தா அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ பெரிய நன்மை. 1000 மாதத்தை விட சிறப்புக்குரிய ஒரு ராவு, ஈத்திகாஃபுடைய நன்மை, ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க அந்த ஒரு அமல், இதெல்லாம் நம்மை விட்டு செல்ல ஒரு விடை வரக்கூடிய ஒரு ஜும்மாவாக இருப்பதனால எல்லாம் நம்ம மனிதனை தவிர மற்ற எல்லா படைப்பினங்கள், செடி மரம் கொடி எல்லாம் இந்த ரமலான விடை வரக்கூடிய ஜும்மாவில் அழகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இமாம் பெருமக்கள் எல்லாம் அதை சலான் சொல்லி அதை விடைவர அனுப்பக்கூடிய ஒரு ஜும்மாவாக இந்திய ஜும்மா அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமலும், எல்லா நோன்பும், எல்லா தராவியாக்களும், எல்லா துவாக்களும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானா. ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லி ஃபோன்லையும் வாட்ஸ்அப்லையும் அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருக்காங்க. எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் என்னென்ன ஆதத்து அல்லாஹ் நீ அறிவாய். யாரெல்லாம் துவா செய்ய சொன்னான், எதற்காக துவா செய்ய சொன்னாங்க, மஹல்லாவாசி துவா செய்ய சொன்னாங்க, நிறைய பேர் கண்ணியப்படுத்தி துவா செய்ய சொன்னாங்க, அதியாக்களை வழங்கி துவா செய்ய சொன்னாங்க, உணவு சாப்பாடுகள் தந்து துவா செய்ய சொன்னாங்க, இஃப்தாரு உணவு தந்து துவா செய்ய சொன்னாங்க. அவங்களுடைய ஆஜத்துகள்லாம் யா அல்லாஹ் கபூலாக்கி தருவானா. ஈத்திகாஃப் இருக்கின்ற பொழுது நான் என்னென்ன நியத்தை வச்சு ஈத்திகாஃப் இருக்கிறேன், மௌலானா அஜஸ்து துவா செய்ய, அந்த துவாவும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து தருவானா. இன்னும் ஏராளமான மக்களுக்கு சந்திக்க முடியாமல் நம்மள்கிட்ட வாழ்த்து சொன்னாங்க. எல்லோருக்கும் நம்முடைய அந்த ரமலானுடைய கடைசி ஜும்மாவுடைய சிறப்பு, ஜும்மாவுக்கு அனைவரும் சீக்கிரமாக அல்லாஹ் சுன்னத்தான முறையில் ஜும்மாவுடைய நியத்தை வச்சு குளித்து அழகான ஆடைகளை, சிறந்த ஆடைகளை அணிஞ்சு சூரத்து கஹ்ஃப் ஓதி, சூரத்து முல்க் ஓதி, ஸலவாத்துகளை ஓதி முதல் சொப்பு இருந்து அந்த விடை பெறக்கூடிய அந்த ஜும்மா, அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ரு ரமலான், அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ரு ரமலான் சொல்லக்கூடிய விடை பெறக்கூடிய அந்த ஜும்மாவை நம்ம எல்லாம் அடைந்து, அதே போல சனிக்கிழமை பெருநாள் அதிகாலையில் இந்த இரவு சிறப்புக்குரிய இரவு, அந்த இரவு இமாமவங்க எழுதுவாங்க, இந்த சிறப்பு துவா கபூலாகக்கூடிய இரவுகளில் 2 பெருநாளுடைய இரவு. நாளைக்கு சனிக்கிழமை பெருநாள் உறுதியாயிடுச்சு. அந்த பெருநாளுடைய இரவும் சிறப்புக்குரிய இரவு. அதனால சொன்னேன், ஷைத்தான் நம்மளை கெடுத்துட்டே இருப்பான். கடைசி கட்டத்தில் நம்மளை அந்த வேகம் இல்லாமல் போய்விடும். நேரத்தை இரவுகளில் நம்ம எல்லாம் பலவிதமான நேரத்தை கடத்துவோம், டைம் பாஸ் செய்வோம். நேரமெல்லாம் இபாதத்தில் கழிக்காம அந்த பெருநாளுடைய அந்த தேட்டத்தில் நம்ம துணி வாங்க போதில்லை, கறி வாங்க போதில்லை, அந்த மாதிரி அந்த துனியாவுடைய வேலையில் ஈடுபடுவதனால நம்ம நேரங்கள் அப்படியே பாராமுகமாக கழிக்கக்கூடாது. புனிதமான பெருநாளுடைய இரவு சிறப்புக்குரிய இரவு. நம்ம எல்லாம் மதரசாவில் தீன் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மதரசா மாணவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் எந்த மஹல்லாவும் இருக்காது, ஒரு குர்ஆனை ஹத்தம் செய்கிறாங்க. ஈத்திகாஃப் இருந்து ஹத்தம் செய்கிறாங்க. நைட்டெல்லாம் ஓதி அவங்க அப்படியே ஒரு ஹத்தம் ஓதி துவா செய்யக்கூடிய ஒரு சிறப்பு அவங்க அடைஞ்சாங்க. அதனால மதரசா குழந்தைகள் எல்லோரும் நோன்புக்கு பிறகும் தீன் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மதரசா செயல்படுகிறது. அந்த பள்ளிவாசலில் அனைத்து மஹல்லாவாசியுடைய பெற்றோர்கள் குறிப்பாக 6 நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லோரும் தவறாமல் பிள்ளைகளை மதரசாக்கு அனுப்ப வேண்டும். ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் என்னதான் படிப்பு கொடுத்தாலும், என்னதான் டாக்டர் படித்தாலும், இன்ஜினியர் படித்தாலும்,
மிகப்பெரிய விஞ்ஞானி ஆனாலும் தீனில் இஸ்லாம் இல்லை, குரான் ஓத தெரியலன்னு சொன்னால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய நமக்கு கை சேதம் தான், மிகப்பெரிய நமக்கு நட்டம் தான். அது எந்த விதம் சந்தேகம் இல்லை. அதனால ஒரு காலை மாலை மறுசாவில் ஒவ்வொரு மணி நேரம் சரியான முறையில் கவனித்து அவங்களை அனுப்பி குரான் ஷரீஃப் அப்படியே பாடம் பண்ணுறாங்க. தீனுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மர்சா மாணவர்கள்லாம் 30 சூறா 50 சூறா 75 சூறாவில் மனப்பாடம் ஆகிட்டாங்க. யாசீன், சூரத்து தபாரக் எல்லாம் மனப்பாடம் பண்ணுறாங்க. வந்தவங்க கரெக்டாக குரான் முடிச்சுடுறாங்க, சூறா மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. வராதவங்க லீவ் எடுக்கிறவங்க அறகுறையாக ஓதக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எனவே தவறாமல் மர்சாக்கள் அனைத்து மர்சாக்கள் நீங்கள் அனுப்ப வேண்டும். அது மிக முக்கியமாக மனசில் வச்சுக்கோங்க. அது அந்த பெருநாளுடைய சிறப்பு. அதிகாலையில் நம்மளை என்ன செய்ய வேண்டும்? ஃபஜ்ர் தொழுகை, குறிப்பாக ஃபஜ்ர் தொழுது விட்டு நம்ம அழகான முறையிலே நியத்துகளை செஞ்சு பெருநாள் ஈது பெருநாள் சுன்னத்தான குளிக்கிறேன் என்று சொல்லி நியத்து சொல்லி நம்ம குளிக்கிறோம், கொத்தாடைகளை அணிகிறோம். ஆனால் நம்ம அந்த சைத்தான் மறக்கடிக்கும். அதுதான் சொன்னேன், அந்த சைத்தானுடைய நம்ம சொல்லும் போது ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்துக்கு வருது. இபிலீஸு, அந்த ஃபிரௌனும் இபிலீஸும் சந்தித்தாங்களாம். அந்த ஃபிரௌனு அந்த அரண்மனையில் உள்ளே போகும்போது யாருமே உள்ளே போக முடியாது. ஃபிரௌன் இடத்துல யாரும் உள்ளே போக முடியாது. அவன் அரண்மனை உள்ளே போனால் யாரும் போக முடியாது. அப்போ திடீர்னு அந்த சைத்தான், அவனுக்கு பவர் இருக்குதா இல்லையா? அப்போ அந்த சைத்தான் கதவு தட்டுறான் ஃபிரௌன் கதவை. இது யாரும் நேரத்தில் வரமாட்டாங்களே, அந்தளவுக்கு பாதுகாப்பு இருக்குது, எப்படி வரான்னு சொல்லி திறந்து பார்க்கும்போது சைத்தான், நான் தான் சைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான செய்தி நம்ம சொல்ல வந்திருக்கிறேன். அதாவது நீங்கள் ஃபிரௌனு மிகப்பெரிய அனரபுக்குமலா அல்லாஹ் என்று நீ சொல்லுகிறாய், அல்லாஹ் என்று நீ சொல்லுகிறாய். ஆனால் நான் கதவு தட்டுறது கூட உன்னால் தெரியவில்லையா? கதவு தட்டுறது யார் கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சைத்தான் சொல்லும்போது அவன் அப்படியே மழுப்பி விஷயத்தை சொல்லு சொல்லி அவன் மழுப்புறான் சைத்தான். அப்போ சைத்தான் விஷயத்துக்கு சைத்தான் சொல்லுவான் ஃபிரௌனே, நீயும் அல்லாஹ்னு சொல்கிற, நானும் அடியார்களை கெடுக்கிறேன், நீயும் கொடுங்கோல் ஆட்சி செய்கிற, மக்களை மிகப்பெரிய கடவுள்னு சொல்லி மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சி செஞ்சு மிகப்பெரிய கட்டவனாக இருக்கிற, நானும் மிகப்பெரிய கட்டவன். ஆனால் நம்மளை விட மிகப்பெரிய கட்டவன் ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா அப்படின்னு ஃபிரௌன் சொல்கிறான் சைத்தான். அவன் யார்? ஃபிரௌன் கிட்ட யார்? அப்படி யார்? நம்மளை விட கெட்டவனா? நம்மளை விட சைத்தானோட கெட்டவனா? ஃபிரௌனுடைய கெட்டவனா? ஆம், ஃபிரௌனோட கெட்டவன், சைத்தானுடைய கெட்டவன். அவன் யாரு? சைத்தான் சொல்லுவான், நல்லா கவனிச்சுங்க. நம்முடைய நண்பர் ஒரு கோபத்தில் சண்டை போட்டு விலகுறாங்க. அப்போ அவர் அல்லாவுக்காக வேண்டி மறுபடியும் நம்மளை மன்னிச்சுக்குங்க, நான் தெரியாமல் கோபத்தில் பேசிட்டேன், மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி நான் அல்லாவுக்கு மன்னிச்சுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வரக்கூடிய அந்த நம்மளோட சகோதரனை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி அவனை விரட்டுவது சைத்தானோட கெட்டவன், ஃபிரௌனுடைய கெட்டவன், நம்மளை விட கெட்டவன் சொல்லி சைத்தான் சொல்லுவோம். அப்போ நம்மெல்லாம் அந்த கெட்ட குணத்தை நம்மெல்லாம் வேறெறிஞ்சு எரியக்கூடிய அந்த கெட்ட குணத்தை எரிய வேண்டும். ஏன்னா அந்த பெருநாளுடைய நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முஸ்தாஃபா முவானக்கா நம்மெல்லாம் பாவங்களை மன்னிக்கக்கூடிய, அனைத்து சகோதரர்களையும் பார்க்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக பெருநாள் சந்தோஷமான ஒரு நாள். செலுத்தூர் கிரகம் ஒரு முறையை துண்டித்தோம் சொன்னால் நம்முடைய அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு பெருநாளில் இருக்கிறோம். அப்போ அந்த சைத்தான் சொல்லுவான், இவனை விட கெட்ட இன்னொருத்தர் இருக்கான். இந்த மன்னிக்க சகோதரனை பாவம் மன்னிக்க வந்தவன் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னால் அவன் மிகப்பெரிய கெட்டவன், அவனை விட மிகப்பெரிய கெட்டவன், மறுபடியும் ஒரு 2வது கெட்டவன் சொல்கிறான் சைத்தான். அப்போ ஃபிரௌனு அதை விட கெட்டவனா? அது யாருப்பா சொல்லுப்பா, அது யாருப்பா அப்படின்னு ஃபிரௌனு கேட்குறான். அந்த நண்பன் யாருன்னா சகோதரன், அவனோட அப்படியே உயர்ந்துட்டே இருக்கிறான், பதவி உயருது, பொருளாதாரம் உயருது, அந்தஸ்து உயருது. ஆனால் இவன் உயரக்கூடாது, இவன் வீழணும், நட்டமாகணும், வியாபாரம் வீணாக போகணும், இவன் அந்தஸ்து வீணாக போகணும், இவன் உயரக்கூடாதுன்னு சொல்லி அவன் சபித்து கொண்டிருக்கிறான். இவனை விட கெட்டவன் என்று சைத்தான் சொல்லுவான். இது மிகப்பெரிய ஒரு செய்தியாக கித்தாபில் இடம் பிடிச்சு வைக்கப்பட்டுள்ள ஒரு செய்தி. நம்முடைய இபிலீஸும் ஃபிரௌனும் மிக கெட்டவன். அந்த செய்தியை நம்ம கேட்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த செய்தியை மிக மிக அழகான முறையிலே கித்தாபில் எழுதி வச்சிருக்காங்க, நம்மளெல்லாம் அறிவிற்காக வேண்டி. எனவே அந்த செய்தியை சொன்னேன்.
அந்த ஷைத்தான் நம்மளை கெடுப்பதற்காகவே வருவான். இப்போ அது அவுத்து விடப்படுகிறது. ஷைத்தான் நோன்பு முடிஞ்ச உடனே அப்படியே வேகமாக பாஞ்சிடுவான். பாஞ்சு நம்முடைய 30 நாள் நோன்பு தராவியா ஈத்திகாஃப் எடுத்துக்குது அப்படியே ஒன்றுமில்லாம ஆக்கிடும். எனவேதான் மிகவும் கவனமாக அல்லாஹ்வை அஞ்சி தக்குவாவோடு பேணுதலாக அல்லா இடத்துல ஒரு கரமேந்தி மிகவும் இறையச்சத்தோடு நம்ம கவனமாக இருக்கணும். இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு நாளைக்கு குறிப்பாக நாளைக்கு பெருநாள் நாளை தொழுது விட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிறது. ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. எங்கே போகிறாங்க? ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அங்கே போகலான்னு இருக்கிறோம். இல்லை ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம், ஒரு சுற்றி அடிக்க போகிறோம், ஊட்டி போகிறோம், கடானக்குளம் போகிறோம், லாட்ஜில் தங்குறோம். அது என்ன ஆகுது? அப்புறம் குடிக்காதவங்கெல்லாம் அங்கே செய்தான் அப்படியே என்னங்க மது அருந்து குடிங்களா ஆகிறாங்க. ஒரு நாள் ஒரு ஜாலி என்ஜாய். அவனுடைய அனைத்து நோன்பும் 30 நோம்பும் அப்படியே பாழாக்குவான். ஒரு நொடியில பாழாக்கிடுவான், ஒரு நிமிஷத்துல பாழாக்கிடுவான், லைலத்துல் கத்ராவை எடுத்துருவான், ஈமான பிடுங்கிடுவான். அதுக்கப்புறம் நமக்கு பள்ளியின் பக்கமே வரக்கு சைத்தான் விட மாட்டான். ஒரு பள்ளியில் எழுதி வச்சிருக்காங்களாம், ஒரு பள்ளியில எழுதி வைத்திருக்கார்கள். அது என்ன சொல்றதுன்னு புரியல. நோன்புக்கு பிறகும் தொழுகை நடைபெறும் என்று எழுதி வைத்திருக்கிறார். நோன்புக்கு பிறகு அந்த கூட்டம் வர்றதில்லை. நோன்புக்கு பிறகு பஜர் தொழில் கூட்டம் வர்றதில்லை, இஃப்தாரில் கூட்டம் வர்றதில்லை. எனவே என்ன எழுதுறாங்க? தொழுகைக்கு நோன்புக்கு பிறகும் தொழுகை நடைபெறும் இப்படி எழுதி வைத்திருக்கின்றார்களாம் போர்டரில். அப்போ நம்ம முக்கியமாக அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பெருநாளுடைய நாளில் அழகான முறையை சுனத்தான முறையில் நம்ம குளிச்சு புத்தாடைகளை நம்ம நெய்யத்தை செஞ்சு குளிச்சு புத்தாடை அணியும் போது அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி கஸ்ஸானி ஹாதா வரஸக்கனி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவத்த என்று சொல்லக்கூடிய அந்த சுன்னத்தான துவாவெல்லாம் படித்து புத்தாடைகளை அணிஞ்சு நம்ம என்ன செய்யலாம்? அத்திரைகளை பூசி, சுன்னத்தான அத்திரை தான் நான் சலதாரிசனம் பூசுனாங்களே அந்த நீயத்தோடு பூசி நம்ம தக்பீர்களை அதிகப்படுத்தி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் சொல்லக்கூடிய அழகான தக்பீர். அல்லாஹ் மிகப்பெரிய அல்லாஹ் மிகப்பெரிய சொல்லக்கூடிய எல்லாமே துனியா எல்லாம் மிக அப்புறம்தான். அல்லாஹ்வுடைய அந்த தொழுகை தான் மிக முக்கியம். அதை அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த 30 நாள் நோன்புக்கு தராவியை கொடுத்த சுக்ரியா செய்யக்கூடிய அந்த தொழுகை வழக்கமாரெல்லாம் நமக்காக அப்படி தொழுகை வரக்கூடிய அவங்கள பார்த்து வழக்கமாரெல்லாம் அப்படியே அவங்கள துவா செஞ்சு அவங்களுடைய பாம்பெல்லாம் மன்னித்து விட்டு அவங்களுடைய துவாவெல்லாம் கபூலாகி விட்டது, ஏத்துக்கதிராக அடைந்து விட்டீர்கள், ஏத்துக்கள் நன்மை அடைந்து விட்டீர்கள் என்று அவங்க துவா செஞ்சு கொண்டே வழக்கமாக இருப்பாங்க. நமக்கு பரிசாக அந்த பெருநாள் தொழுகை நமக்கு கிடைச்சது. ஆனால் அந்த பெருநாள் தொழுகை அப்போ அந்த தொழுகைக்கு வரும்போது நம்ம பித்ரு சதக்காவும் நம்ம வழங்குறது. நம்மளாம் அதை பற்றி நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ டைம் இல்லை. பித்ரு சதக்காவை ஒரு நபருக்கு 90 ரூபா கணக்கு பண்ணி நம்ம அதையும் கொடுத்து விட்டுட்டு தொழுதுக்காக வேண்டி வர வேண்டும். தொழுகைக்கு அழகான முறையிலே நம்ம மன நிம்மதியோடு சாந்தியோடு தக்பீர் 1/2 மணி நேரம் முன்னே நம்ம பள்ளியில் 9க்கு தொழுகை, 9 மணிக்கே தக்பீர் ஆரம்பிக்கப்படும். 9 மணிக்கே தக்பீர்களை சொல்லி, தக்பீர் தான் மிகப்பெரிய அமல். அந்த பெருநாள் என்று சொன்னாலே தக்பீர் தான். தக்பீர்னால மலக்குமாறு ஒன்று சேர்ந்து நம்மளை தக்பீர் சொல்லும் போது நம்ம துவாவும் அல்லாஹ் கபூலாகிறது, நோம்பு அல்லாஹ் கபூலாக்கிறான், நம்ம தராவியும் அல்லாஹ் கபூலாக்கிறான், நம்மளுக்கு குர்ஆன் நமக்கு நாளை மறுமையிலே வாதாடுகிறது. அப்போ அந்த தக்பீர்களை சொல்லி அழகான முறையிலே குத்துபாவுகளை கேட்டு தொழுது முடிஞ்சு முசாஃபா மானக்கா நம்ம ஆலிம் உலமாக்களை கண்ணியப்படுத்துவது, பெற்றோர்களை கவனிப்படுத்துவது, நம்ம இறந்தோனவங்க நம்முடைய பெற்றோர்கள் இறந்தவன கபர் ஜியார் செய்வது, அவங்களுக்கு என்ன செய்வது? நம்ம அவங்களுக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் அவங்களுடைய கபரை பிரகாசமாக்குவான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அது பெரிய எந்த விஷயம் கிடையாது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன ஒரு திக்ர் சொன்னாலே போதும், கபரெல்லாம் அல்லாஹ் பிரகாசமாக்குறான். அப்புறம் அந்த பெருநாள் நாளில் மிகப்பெரிய நாளில் நம்ம எங்கேயும் போகாமல் கொஞ்சம் ஒரு அழகான முறையிலே பேருதான முறையிலே தப்பு தவறு நடக்காமல் சைத்தான் அந்த விரண்டு வரக்கூடிய வாமலை அழிக்கக்கூடிய ஈமான நம்மளை முடிக்கக்கூடிய பாவத்தின் பக்கம் இழுக்கக்கூடிய அந்த நேரத்தில் வெளியே போகாமல் படங்களுக்கு போகாமல் சுற்றி அடிக்க போகாமல் நம்ம என்ன செய்கிறோம்? தொழுகக்கூடிய அந்த இபாதத்தை தொழுகக்கூடிய அந்த பாக்கியம் கிடைச்சுன்னா நம்முடைய எல்லா நோவும் கபூலாக்கப்பட்டது என்று கூட முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அடுத்துதான் அந்த செவ்வால் மாதம் பெற ஒன்று. அப்போ அந்த செவ்வால் மாதத்தில் ஷைத்தானுடைய அட்டகாசம், அதனால தான் 6 நோன்பு. அந்த ஷைத்தான் நோன்பு
வச்சு முடிச்சுட்டாங்க, நம்ம அவங்கள வந்து எப்படியாவது கெடுக்கலாம்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யுது, 6 நோன்பு வச்சிருது. 6 நோன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அபு அய்யூப் அல் அன்சாரி மன்சாம ரமலான சும்மா அத்துபாகு, ரமலான் மாதத்தில் ரமலான் வச்சு சும்மா பிறகு அத்துபாகு தொடர்ந்து சித்தன் சவ்வாலி, அந்த சவால் மாதத்தில் 6 நோன்பு யார் வைக்கின்றார்களோ அவங்களுக்கு காண சியாமல் தகர், ஒரு வருடத்துணிய ஒரு வருடம் நோன்பு வச்ச நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு எழுதுகின்றார். 1/10 36 இன்டு 10 போட்டிங்கன்னா 360 நாள் நமக்கு பரிபூர்ண நோன்பு வைத்த நன்மைகள் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமலும் நோன்புகளும் தராவியாக்களும் பெருநாளுடைய பரிசான அந்த நாளில் மஃபிரத்தும் மன்னிப்பும் ரஹமத்தும் இத்துக்கும் நாரும் ஹஜ்ஜுடைய சிறப்பும் உம்ராவுடைய சிறப்பும் துவா கபூலியத்தும் அதுக்கு சவ்வால் மாதத்தில் 6 நோன்பும் எல்லாம் வைக்கப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை தந்து அல்லாஹ் ஷைத்தானுடைய சூழ்ச்சி விட்டு பாதுகாப்பு செய்து மாயை செய்து பாதுகாப்பு செய்து நம்ம எல்லாம் உண்மையிலேயே ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் 5 தொழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.